மனைவி வழி வீட்டாரின் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ஜாதகம் என்ன அப்படின்ற சந்தேகம் சில பேருக்கு இருக்குது. இதை வேறு விதமாகவும் சொல்லலாம். சிலர் எப்பொழுதுமே மனைவியின் பேச்சை கேட்டு நல்ல விதமாக முன்னேறாங்க. அதாவது மனைவி சொல் மந்திரம் இல்லை, அவரை மீறின ஒரு சொல் இல்லை. அவர் எதாக இருந்தாலும் ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா, என்னங்க இதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால், இருங்க எதற்கு நான் வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டுட்டு நாளைக்கு பதில் சொல்கிறேன்னு ஒருத்தர் சொல்லுவார். அந்த வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்படிங்கிறத இன்றைக்கு சிறப்பாகவே சொல்லிடலாம். என்னுடைய மனைவியிடம் இன்று கலந்து ஆலோசித்து விட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு முடிவை சொல்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா. இவர்களை போன்றவர்களுடைய ஜாதகம், அதாவது மனைவியால் தான் எனக்கு யோகம், திருமணத்திற்கு பிறகுதான் எனக்கு யோகம், இந்த பெண்மணி என்னுடைய வாழ்க்கையில் வந்ததிலிருந்து, அதாவது இந்த பெண்ணோட கழுத்தில் நான் என்னைக்கு தாலி கட்டணும் அன்னையிலிருந்து நான் நிம்மதியாக இருக்கிறேங்க, என்னுடைய அத்தனை முன்னேற்றத்திற்கும் என்னுடைய மனைவி தான் காரணம்னு வெளிப்படையாக வாய்விட்டு மனைவியை பக்கத்தில் வைத்துக்கொண்டே ஒரு ஆண்மகன் சொல்கிறார் இல்லையா. இந்த மாதிரியான ஜாதகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய, மனைவியை குறிக்கக்கூடிய, மனைவி வீட்டாரை குறிக்கக்கூடிய அந்த 7ஆம் பாவகம் லக்னாதிபதியை விட மிக அதிகமான ஒரு சுபத்துவமாக 7ல் குரு இருக்கிறது, 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது, 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது, மிகப்பெரிய சுபகிரகம் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய வளர்பிறை சந்திரன் 7ஆம் இடத்தில் இருப்பது பார்ப்பது போன்ற அற்புதமான ஒரு நல்ல அமைப்பும் கூடவே 7ஆம் அதிபதினு சொல்கிறோம். இந்த 7 கிரகங்களில் சூரியன் முதல் சனி வரையிலான 7 கிரகங்களில் எந்த கிரகமாக இருந்தாலும் 7ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இல்லாமல், அல்லது ராகு கேதுக்கள் இருந்தாலும் கூட சுபத்துவமாக இருந்து இந்த சப்த கிரகங்கள் 7 வலிமையாக இருக்கக்கூடிய உச்சம் ஆட்சி போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு மனைவியே எல்லாம் என்கின்ற ஒரு மனப்பூர்வமான அமைப்பில் அவர் இருப்பாருங்க. அது சரியாகவும் இருக்கும். அதாவது திருமணத்திற்கு முன்பு அவர் பொறுப்பில்லாதவராக இருந்திருப்பார். ஏதேனும் ஒரு நிலையில் காதல் திருமணமோ அல்லது வீட்டார் பார்த்து வைத்த திருமணமோ, திருமணத்திற்கு முன்பு பொறுப்பில்லாமல் இருந்தவர் ஒரு நிலையில் மனைவியுடைய பேச்சை கேட்டு ஏதேனும் ஒரு சம்பவம் நடந்து, இப்படியெல்லாம் நம்மை நம்பி வந்த பெண்ணை கண்கலங்க வைத்து விட்டோமே, நம்மை நம்பி வந்த பெண்ணையும் நமக்கு பிறந்த குழந்தைகளையும் நன்றாக வைத்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஒருவர் மாறுகிறார் இல்லையா. அவர் போன்ற அத்தனை நபர்களுக்கும் 7ஆம் பாவகம் மிகுந்த வலிமையாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, கணவனை விட மனைவி ரொம்ப புத்திசாலியாக இருப்பார், கணவன் செயல்படுகின்றவராக இருப்பார், மனைவி சொல்லித் தருபவராக இருப்பார். இந்த தொழிலை பண்ணுங்க, இவர்கிட்ட இப்படி பேசுங்க, இவர்கிட்ட போய் இப்படி நடந்துக்கங்க, இந்த இடத்துல நீங்கள் இப்படித்தான் பண்ணணும்ட்டு முழுக்க தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்பதால் மட்டுமே நமக்கு முன்னேற்றம் என்பதை ஒரு ஆண்மகன் உணர்ந்திருப்பார் இல்லையா. அவர் போன்ற ஜாதகங்களையும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 7ஆம் அதிபதி எந்த விதமான பாவத்துவம் இல்லாமல் இருக்கும். 7ல் செவ்வாயோ, 7ல் சனியோ, 7ல் ராகுவோ, 7ல் கேதுவோ இல்லாமல் இருந்து, அப்படி ஒருவேளை இருந்தாலும் கூட விதிகளை விட விதிவிலக்குகள் அதிகமாக இருக்கின்ற சாஸ்திரம் இல்லையா இது. ஒருவேளை 7ல் செவ்வாய் இருக்குது, ஆயினும் இவருக்கு மிகப்பெரிய நல்ல யோக மனைவி அமைந்திருக்கிறார்னா, 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பார், ஆட்சியாக இருப்பார், கூடவே அங்கே குரு சுக்கிர தொடர்புகள் என்று நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சுபத்துவ அமைப்புகள் இருக்கும். ஆகவே 7ஆம் இடத்தில் பாபர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் பங்கமற்று இருந்து சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் ஒருவருக்கு நல்ல மனைவி பேரில் தொழில், மனைவியால் நன்மை, மனைவியின் உடன் பிறந்தவர்களால் நன்மை, திருமணத்திற்கு பிறகு மாமனார் வழியில் ஏதேனும் ஒரு நிலையில் பெருத்த சீதன அமைப்புகளை போன்ற சொத்துக்கள் அல்லது அவர்களே தொழில் வைத்து கொடுப்பது போன்ற நல்ல முன்னேற்றங்களும், 7ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் வலுத்திருந்து 7ஆம் அதிபதியும் சுபராகி வலுத்திருக்கின்ற நிலைமையில் திருமணத்திற்கு பிறகு அவருக்கு மிகப்பெரிய கூடுதல் நன்மைகள் தரக்கூடிய மனைவியின் பேச்சுத்தான் மந்திரம், அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை என்கின்ற அளவிற்கு ஒரு இனிய மனைவியை பெற்ற ஆண்மகனாக அவர் இருப்பார் என்பதே உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.